பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். இந்த நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலாவது பாமாலை பாடுவோம். பாமாலை 1. ஆத்துமமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனருள் பெற்றதாலே துதித்து. 1வது பாமாலை நாம் எழுந்து பாடுவோம். ஜப புஸ்தகத்துல 97ஆம் பக்கம் 97. ஜபம் பண்ண கடவோம். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். ஜபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமென். தேவன் திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து
உன்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்ததை பரிசுத்தமாக்கினார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். புறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். புறனுடைய வீட்டை செய்யாதிருப்பாயாக. புறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் புறனுக்குள்ள யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பக்கம் 108. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆதரவுண்டாக இந்த வேத வசனங்களை கேளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் நான் பாவிதான் என்னும் பாடலின் மூலமாக அறிக்கையிடுங்கள். நான் பாவிதானானாலும் நீர் மாசற்றரத்தாம் சிந்தி நீர் வாயென்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே. நான் பாவிதான் என் நெஞ்சிலே காராய் பிடித்து கேட்டேனே. என் காராய் நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் வந்தேன். 109ஆம் பக்கத்தில் உள்ள பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே,
தேவருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மதத்துக்கு விரோதமாய் அகரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டுக் கொள்கிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இரங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பேர்களை செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். உட்காருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா 25 1 முதல் 9. ஏசாயா 25 1 முதல் 9. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாலும் ஆக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராத படிக்கும் என்றைக்கும் கட்டப்படாத படிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தின் தருவது போல அந்நியரின் மும்மரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தருகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தெரியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்கு காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 4 32 முதல் 35. அப்போஸ்தலர் 4 32 முதல் 35. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் அது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமுள்ள எம்மாவு எனப்படும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரயுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்களில் எங்களில் சிலர் கல்லறைக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 23ஆம் சங்கீதம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான்
நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான 5ஆம் மாதத்தில் முதல் நாள் ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த 4 மாதங்கள் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 5வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளில நாங்கள் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வரும்படியாக உம்மை தொழுது ஸ்தோத்திரிக்கும்படியாக நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய பொருத்தனைகளுக்காக எங்களுடைய ஸ்தோத்திரங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகின்றோம். அனைத்தும் உம்முடைய சமூகத்திலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணப்பட கிருபை தாரும். திருச்சபைக்காக திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக எங்களுடைய திருச்சபையின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிபர்களுக்காக மூப்பர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையின் நாட்களில ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படுவதாக ஆண்டவரே. திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விரைவில் நின்றிருக்கின்ற பணிகள் துவங்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடுமையான காலகட்டங்களில பிள்ளைகளோடும் ஊழியங்களோடும் ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட தங்கி இருந்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இந்த 4 மாதமாக ஊழியத்தின் பாதையில உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்தியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலக சமாதானத்திற்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபை உலக நாடுகள் மத்தியில தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்திற்காக, இத்தாலி தேசத்திற்காக, ஸ்பெயின் தேசத்திற்காக ஆண்டவரே, சிங்கப்பூர், மலேசியா போன்ற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடிய வைரஸினால அநேக மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். தங்களுக்கு அருமையானவர்களை சாக கொடுத்து துக்கத்திலே இருக்கின்றவர்களோடு உம்முடைய ஆறுதலும் தேர்தலும் தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்னும் சுகவீனம் அடைந்த நிலைமையில மருத்துவமனையிலே இருந்து சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்காக, தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விரைவில் ஆண்டவரே இந்த வைரஸ் தொற்று உலகத்திலிருந்து அழிக்கப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உலகம் அனைத்திலும் இருக்கின்ற திருச்சபைகளோடு தங்கி இருப்பதாக ஆண்டவரே. திருச்சபைகளும் விசுவாசிகளும் எழுப்புதலுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஞானமாக இந்த கடுமையான பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து ஆண்டவரே மீட்டு கொண்டு வர நீர் அவர்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உணவின்றி உறைவிடமின்றி காணப்படுகின்ற ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடுமையான ஊரடங்கினால வேலை இழந்து தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து கேள்விக்குறியோடு இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக இந்த வைரஸ் தொற்று எங்களுடைய தேசத்திலிருந்தும் அகன்று போக நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்கள் ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களுக்கும் அன்பின் ஆண்டவர் செவிசாய்த்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய விசுவாசிகளாகிய நாங்கள், உடைய ஊழியர்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம். மன்னிப்பீராக. ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆராதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் இறங்கி அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் இருக்கின்ற அனைத்து திருச்சபைகளுக்காக, அனைத்து விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு எழுப்புதலுக்கான ஆயத்தத்தை எங்களுடைய தேசத்துல நீர் கொடுத்து வருகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டுல இந்த கொடிய வைரஸ் தொற்றில் இருந்து நீர் கொடுத்து வருகின்ற நல்ல விடுதலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, விரைவில் ஆண்டவரே ஊரடங்கு அகற்றப்படவும், நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், நின்றிருக்கின்ற திருப்பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு செபிக்கிறோம். இம்மட்டும் ஆராதனைகளின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கவும், அவர்களுக்கு தேவையான வேத வசனங்களை, ஆலோசனைகளை பகிர்ந்து கொடுக்கவும் நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். இந்த மாதத்துல ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு செபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஊழியங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். நாங்கள் கேட்க போகின்ற வேத வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை நாங்கள் கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்தவாறு 384வது கீர்த்தனை நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 384வது கீர்த்தனை 384 நாம் அமர்ந்தவாறே பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. 384வது கீர்த்தனை அமர்ந்தவாறே பாடுவோம். Tu
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆராதனையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இருந்தவாறே தலைகளை வணங்கி ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உலகங்களையும் உள்ளங்களையும் ஆளும் சத்திய ஆவியே, உம்முடைய சத்திய வசனத்தினால் எங்களை உயிர்ப்பித்தருளும் சுவாமி. ஆமென். இந்த நாளில் 3 வேத பகுதிகளையும் எடுத்துக்கொள்வோம். முதலாவது வேத பகுதி, 2வது வேத பகுதி, 3வது வேத பாடம் ஆகிய 3 வேத வசனங்களையும் ஒன்றாக இணைத்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 3 வேத பகுதிகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய திட்டங்களும் ஆண்டவருடைய ஒழுங்குகளும் கிரமமாக திட்டமிட்டு செயல்படுகின்றதை நாம் பார்க்க முடியும். அனைத்தையும் ஆண்டவர் அழகாக யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டிருக்கின்றதை பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் கூட நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்ற பொழுது நேர்த்தியாக தேவன் திட்டமிட்டு செயல்படுகின்றதை நாம் பார்க்க முடியும். எப்போதுமே ஆண்டவருடைய திட்டங்கள் 2 பகுதியை கொண்டதாக இருக்கும். ஒன்று முத்திரையிடப்பட்டது, ஒன்று அனுமதிக்கப்பட்டது. இந்த 2ம் தான் ஆண்டவருடைய திட்டங்களிலே இருப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது, வேதத்தை தியானிக்கின்ற பொழுது நாம் கண்டு கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளில நாம் ஆண்டவருடைய திட்டங்கள் நம்முடைய சமூக வாழ்வையோடு நம்முடைய சமூகத்தோடு கூட எப்படி ஒத்து போகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தியான பொருள் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் உருவாகும் சமூகம். இல்லையா? உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் உருவாகும் சமூகம். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இல்லையா? ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று நாம் பார்த்துக் கொள்வோம். வேதத்தை கையில வச்சுக்கோங்க. அப்பதான் இப்ப நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகின்ற காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவதாக வாசியுங்கள் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியின் ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். முதலாவது புதிய யுகத்தின் சமூகம். புதிய யுகத்தின் சமூகம். தேவ திட்டத்தினால் ஒரு புதிய யுகம் உருவாக்கப்படுகிறது இல்லையா? ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். போன வாரத்துல நாம் தியானித்தோம். ஆசீர்வாதம் போட்டதோடு கூட பழைய யுகம், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் என்கின்ற யுகம் முடிவடைகிறது. இப்பொழுது ஒரு புதிய யுகம் துவங்கி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் யுகம். நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கீங்க. பாவம் தேவனால் உருவாக்கப்படவில்லை, ஆனால் பாவத்தை தேவன் அனுமதித்தார். ஆதாமிடம் நீ பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, தனி மனித சுதந்திரத்தை கொடுத்தார்.
மனிதன் அதை தவறாக பயன்படுத்தினான். இன்றைக்கும் நமக்கு எல்லாம் தனி மனித சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மனிதன் அதை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்தார். அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல. இந்த உலகத்துல அநேக ஒருவேளை இன்னைக்கு உருவாகி இருக்கிற வைரஸ் கூட ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன்? மனிதனை ஒரு பப்பற்றாக வைத்துக் கொள்ள தேவன் விரும்புகின்றவர் அல்ல. உனக்கு எது இஷ்டமோ அதை நீ எடுத்துக்கொள்ளலாம், எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழலாம். பிரசங்கி சொல்வானே, நீ எப்படி வாழணுமோ அப்படி வாழ். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதை மறந்து போகாதே. அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கின்றதை பார்க்கிறோம். வாசிங்கள் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். செங்கடல் பிளந்து பெரிய ஒரு விடுதலை பாடல் பாடி தேவனை புகழுகின்றார்கள். இந்த பாடலின் வரி எங்கும் தேவனை உயர்த்தும் சொற்கள் இடம்பெறுகின்றதை நாம் பார்க்க முடியும். இந்த பாடல்ல மட்டும் நீங்க அழகாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 13 முறை கர்த்தர் என்கின்ற பதம் கையாளப்படுகின்றது. ஒரு புதிய வாழ்வு, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. இவ்வளவு நாளும் எந்த சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை. அவங்க ஒரு அடிமைகளை போல, எப்படி ஒரு நாயை வீட்டில் மிருகங்களை நாம் வைத்து வளர்க்கின்றோமோ அதே போன்ற ஒரு அடிமைத்தனம். இப்போ முற்றிலுமாக சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றார்கள். சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது, விடுதலை கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு புதிய யுகத்திற்கு நேராக வழி நடத்தப்படுகின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த பாவ மன்னிப்பு, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்த உடனே நமக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க, இல்லையா? விடுதலை கிடைத்து விட்டது, நான் விடுபட்டு விட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. ஒரு பெரிய சந்தோஷம், அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அதைத்தான் ஒரு புதிய யுகத்துல நாம் உருவாக்கப்படுகின்ற ஒரு சமூகம். இன்றைக்கு இருக்கின்ற புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய கிருபை இருக்கிறது, தேவனுடைய மன்னிப்பு இருக்கிறது. அவ்வளவும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் தேவன் எங்கேயோ இருந்தார், அவரை நெருங்கி பார்க்க முடியல, இல்லையா? யெகோவா என்கிற பதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வேதத்துல மொழிபெயர்க்கப்படாத ஒரு பதம் அதுதான். ஏனென்றால் அவர்கள் அதற்குள்ளார செல்ல விரும்பவில்லை. அது கடவுளை குறித்த பெயர். ஆகவே அப்படியே விட்டு விட்டார்கள். எல்லா மொழிகளிலும் அது யெகோவா என்றுதான் இன்றைக்கு சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எங்கேயோ இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன். இதுதான் இந்த புதிய யுகத்துடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாசிங்கள் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மேன்மைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். ஆதி முன்னால ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் உலக கிறிஸ்தவர்களிடத்துல காணப்பட்டது, கிறிஸ்தவ நாடுகள்ல காணப்பட்டது. ஒரு மிஷனரி தாகம் எழும்பியது, சுவிசேஷத்தை எங்கும் கொண்டு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை. ஆனால் சமீப காலங்களில ஐரோப்பா நாடுகளில ஆலயங்கள்ல ஆராதிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆராதனைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க வருவாங்க, வேற யாருமே வரமாட்டார்கள். Why God? Where is God? We have anything, everything. எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் கூட, இந்திய தேசத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். 20-25 வயசுல 1 லட்சம் ரூபாய் சம்பளம். நம்முடைய வாழ்க்கையில 60, 50, 40, 45, 50 வயசுக்கு பிறகுதான் அந்த இதை அவங்க எட்டுவாங்க.
அப்ப அந்த புதிய யுகத்துல இந்த சம்பளம் கிடைச்ச உடனே அந்த 1,00,000 ரூபாய் அவங்களால என்ன செய்யணும்னு தெரியல. கேளிக்கைகள், பணத்தை எப்படி செலவழிப்பது என்பது தெரியாத ஒரு யுகத்தை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் தன்னை பயப்படும்படியாக செய்கின்றவராக இருக்கின்றதை பார்க்கின்றோம். எப்படி? வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். போதும். இப்படிப்பட்ட அழிவுகள் வருகின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் கடந்து வருகிறது. செப்டம்பர் 11 பெரிய பாதுகாப்பு. அமெரிக்க தேசம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தது? எங்களை யாரும் அசைக்க முடியாது. அசைத்து காண்பித்தார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். ஒரு சின்ன வைரஸ், அதை நீங்க மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். உலகமே இன்றைக்கு கதறுகிறது. தெருவிலகிலே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் எதற்கு என்றவர்கள், எங்களுக்கு எதற்கு ஆண்டவர் என்றவர்கள் இன்றைக்கு தேவனை தேடுகின்றார்கள். அதுதான் தெய்வம். அதுதான் புதிய யுகத்தில் ஆண்டவர் உருவாக்குகின்ற ஒரு சமூகம். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு இல்லையா? மனிதன் அன்னைக்கு கேட்பான், தெய்வம் நின்று கேட்கின்றார். முன்னால நிக்க முடியல, சயின்ஸால ஒண்ணும் செய்ய முடியல, மருத்துவத்தால ஒண்ணும் செய்ய முடியல. எங்கே உன்னுடைய அறிவு? புதிய சமூகத்துல நீ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பாய் என்றால் எல்லா விதங்களிலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அழிவுகள் வருகின்ற பொழுது மனிதனுக்கு தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகின்றதை பார்க்கிறோம். வாசிங்கள். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்மரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். பலவந்தரின் ஆரவாரம் தனியும். இன்னைக்கு பூமியே சுத்தமாயிடுச்சு. எந்த அரசாங்க திட்டங்களாலும் செய்ய முடியாததை ஒரு வைரஸ் செய்து கொடுத்தது இல்லையா? நேற்றைய பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ஓசோன் படலத்தில் இருந்த ஓட்டை தானாக அடைத்துக் கொண்டது. எந்த விஞ்ஞானம், எத்தனை காரியங்கள்னால எல்லாவற்றையும் அப்படி செய்ய முடியுமா, இப்படி செய்ய முடியுமா என்று யோசித்தார்கள். ஆனால் ஒரு வைரஸ் இன்றைக்கு உலகத்துல செய்து கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். பலவாந்தர்கள், பலம் பண்ணுகின்றவர்களை தேவன் தான் ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்டக்கூடியவராக இருக்கின்றார். வாசியுங்கள். சங்கீதம் 74ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நெடுங்காலமாக பாழாய் கிடைக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். தேவாலயங்களுடைய நிலைமை அவல நிலைமை இல்லையா? சத்துரு எல்லாவற்றையும் கெடுத்து விட்டார். இந்த வேத வசனத்தை தங்களுக்கு இஷ்டமானபடி பிரசங்கம், ஒரே ஆசீர்வாதம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதில்லை, பாவத்தை குறித்த உணர்வில்லை. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். ஆசீர்வாத வாக்கு தத்துவம். வேதத்துல பாவம் கண்டித்து உணர்த்துகின்ற வசனங்களை இன்றைய திருச்சபை என்ன செய்து விட்டது? அவல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. ஒரு எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனை போல இன்றைக்கு நம்முடைய அத்தியட்சாதீன தேர்தல்கள் நடத்தப்படுகின்றதை பார்க்கிறோம். நான் பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு எங்களுடைய அந்த டயசன் கவுன்சில் கூட்டத்திற்கு முன்னாள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயர் அசரியா அவர்களை சிறப்பு விருந்தினராக நாங்கள் அழைத்திருந்தோம். அப்பொழுது அவர்கள் கடந்து வந்திருந்தார்கள். அவர்களும் ஏற்றுக்கொண்டு கடந்து வந்தார்கள். கடந்து வந்து இவ்வளவு திருச்சபைகள் இருக்கிறா, இவ்வளவு ஆயர்மார்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய இந்த சிலுவையை தூக்கி பார்த்து விட்டு சொன்னார், கிளாட்ஸ்டன், நீ தென்னிந்திய திருச்சபையிலே இருந்து பேராயர் தேர்தலுக்கு நின்றிருப்பாய் என்றால் ஒரு 3 கோடி ரூபாய் நீ செலவழித்திருக்க வேண்டும். எவ்வளவு? 3 கோடி என்றால் நீயும் பேராயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம்.
அதனாலதான் உன்னை ஆண்டவர் தென்னிந்திய திருச்சபையிலிருந்து வெளியில கொண்டு வந்து இன்னொரு வகையில் உனக்கு திருச்சபையை கொடுத்து இன்னொரு வகையில் ஒரு பேராயத்தை உருவாக்கி கொடுத்து கர்த்தர் செய்திருக்கிறார். எல்லாம் கர்த்தருடைய சித்தம். இதுவா ஆண்டவர் செய்த காரியம்? ஆலயங்களுடைய அவல நிலைமை. கோர்ட்ல இருந்து ஒரு புற மதத்தன் ஒருத்தன் அட்மினிஸ்ட்ரேட்டரா வர்றான். அவனுக்கு கிறிஸ்தவனா என்னன்னே தெரியாது. இந்த நிலைமைக்கு காரணம் யார்? கிறிஸ்தவனே, விசுவாசியே, திருச்சபையே, நீயும் நானும் புறஜாதியாரிடத்துல போய் கையேந்தி நிற்கின்ற ஒரு நிலைமை. ஏன்? இந்த புதிய யுகத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் மறந்து விட்டபடியினாலே, உயிர்த்தெழுந்த சமூகம் கிறிஸ்துவை மறந்து விட்டபடியினாலே எத்தனையோ கொள்ளை நோய் இந்த உலகத்துல வந்திருக்கு. எந்த கொள்ளை நோய்க்காவது தேவ ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் இன்றைக்கு பூட்டப்பட்டது காரணம் ஊழியர்களும் கிறிஸ்தவ விசுவாசிகளுமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் விழுந்து கிடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த அவல நிலைமை மாற்றப்பட வேண்டும். இந்த சமூகத்தில் இருந்து கத்தோலிக்க திருச்சபையை குறித்து எப்போதுமே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. போப்பாண்டவருடைய தேர்தலை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு அமைதியாக இது நாமும் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் நடைபெறுகின்ற தேர்தலை பார்க்கிறோம் இல்லையா? கேவலம் அசிங்கமாக இருக்கிறது. போப்பாண்டவர் எவ்வளவு அமைதலாக போனாங்க, உபவாசம் இருந்தாங்க. அங்க வெறும் அந்த வர்ற கரும்புகையா வெள்ளை புகையா என்று உலகமே பார்த்து கொண்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை மறக்க கூடாது. தேவ ஆலயத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆலயத்திற்குள் டக்கு டக்கு டக்குன்னு செருப்பு போட்டுக் கொண்டு வருகின்ற வாலிப சமூகம். ஆலயத்திற்குள்ளாக ஜபம் பண்ண கடவோம் என்றால் தலை மட்டும்தான் இப்படி போகும், முழங்கால்கள் கீழே என்ன செய்யாது, போகாது. இன்றைக்கு ஆலயங்களில் காணப்பட்ட இந்த அவல நிலைமை, இன்றைக்கு ஒரு புதிய சமூகத்தை தேவன் இந்த வைரஸ் தொற்றினாலே உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாமே ஒரு மாற்றமடைந்தவர்களாக வரப்போகின்ற காலங்களில் மாற்றமடைந்த கிறிஸ்தவளாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் இரண்டாவதாக வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 32 33 வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இரண்டாவதாக புதிய பொருளாதாரத்தின் சமூகம், ஒரு புதிய பொருளாதார கொள்கை, எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். வாசிங்கள் ரோமர் 15 அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. புதிய பொருளாதாரத்தின் சமூகத்துல 2 காரியம் அங்கே காணப்படுகின்றது. ஒன்று, ஒரு மனம், பொறுமை. புதிய காரியங்களை உருவாக்கியது. எந்த இடத்திலும், ஒரு குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, ஒரு திருச்சபையிலாக இருந்தாலும் சரி, ஒரு பேராயத்திலாக இருந்தாலும் சரி, ஒரு தேசத்திலாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு மனப்பாடு இருக்கின்ற பொழுது அநேக காரியங்களை நாம் சாதிக்க முடியும். அடுத்தது பொறுமை. பல புதிய காரியங்களை உருவாக்கியிருந்தது என்று ரோமருக்கு எழுதுகின்ற நிருபத்தில் பவுல் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். வாசிங்கள் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 34-35 வசனம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பொது உடைமை இல்லையா? கம்யூனிசம் யாரிடம் பெற்றார்கள்?
ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். எல்லாவற்றையும் ஒன்றாக அனுபவித்தார்கள். அவரவருடைய தேவைகளுக்கு தக்கதாக அங்கே பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமே தேவைக்கு அதிகமாக கிடைப்பது, தேவைக்கு அதிகமாக இருப்பது. சமீபத்தில் பெய்த மழையில ஏராளமான நெல் மூட்டைகள் மழையில தண்ணியில நனைஞ்சு போச்சு. காரணம் என்ன? தேவைக்கு அதிகமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே அவைகளை கொண்டு வைத்தார்கள். இங்க இந்த புதிய சமூகத்துல அவர்களுடைய தேவை எதுவோ அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. வாசியுங்கள், லூக்கா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். யோவான் ஸ்நாபகனுடைய போதனையும் பொதுவுடைமை கொள்கையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். சரி, இயேசு என்ன போதித்தார்? வாசியுங்கள், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கொண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசுவின் போதனையும் அப்படியாகத்தான் இருக்கிறது. யோவானும் அதைத்தான் போதித்தார், இயேசுவும் அப்படித்தான் போதித்தார். அடுத்தது வேதத்துடைய கட்டளை, என்னை பகிர்ந்து கொடு. உனக்கு எது இருக்கிறதோ அதை எல்லாருக்கும் என்ன செய்து பகிர்ந்து கொடு. தேவையை சந்தி. ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமையில அதைத்தான் நாம் பார்த்தோம். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனால் அவன் அதை ஒரு ஏழைக்கு கொடுக்கவில்லை. அதுதான் அங்கே குற்றமாக கருதப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் புதிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி விட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவை உள்ளவர்களுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் என்ன தேவை? அந்த தேவையை இன்றைக்கு நாம் சந்திக்கின்றவர்களாக இருக்கிறோமா? மிஷனரி பணியில ஒன்று சொல்வார்கள், அதாவது நானும் ஒரு மிஷனரியாக என்னுடைய ஊழியத்தை தூங்கினபடினால அது நல்லா தெரியும். முதலாவது அவனுக்கு என்ன கொடு? சூப்பு கொடு. அடுத்தது அவனுக்கு சோப்பு கொடு. அடுத்தது அவனுக்கு சால்வேஷன் கொடு. முதலாவது அவன் வயிறு, அவன் பசியில உட்கார்ந்து இருக்கிறான். அவன்கிட்ட போய் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார்னா முதல்ல எனக்கு பசியா இருக்கு, அந்த பசி தீர்ந்த பிறகு இயேசு என்ன நேசிக்கட்டும் என்பார். நாம் முதலாவது அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அடுத்தது அவனுக்கு உடையை கொடு. இவ்வளவுத்தையும் கொடுத்த பின்பு நீ ரட்சிப்பை பற்றி சொல், ஆண்டவரை பற்றி சொல், அவன் ஏற்றுக்கொள்வான். அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு நமக்கு தேவை பகிர்ந்து கொடுக்கின்ற ஒன்று. நம்முடைய பண்டிகைகளை நம்ம பகிர்ந்து கொடுக்கிறோமா? நம்முடைய வீட்டில் வருகின்ற கொண்டாட்டங்களில் நாம் பகிர்ந்து கொடுக்கிறோமா? பெரிய விருந்து செய்வாங்க, ஏராளமான நாங்க விருந்து கொடுத்தோம், ஏழைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்பாங்க. எந்த ஏழை? சித்தப்பா, பெரியப்பா, மாமா, சித்தப்ப, அவங்களுடைய பேர குழந்தை, இதுதான் ஏழை. இதுகளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எங்க ஊர்ல அந்த நாள்ல நான் சின்னவனா இருக்கிற சமயத்துல ஐனத்துக்கு கொடுப்பாங்க, அதை ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க? இதே போலதான் தூரத்துல இருக்கிற சித்தி, தூரத்துல இருக்கிற பெரியம்மா எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்து நல்லா இலை போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணிட்டு போவாரு. அவர்கிட்ட கேட்பாங்க, ஐயா எங்க போயிட்டு வாங்க? இல்ல அவங்க வீட்டுல இன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. எந்த ஏழை? அந்த கிராமத்துல எத்தனை ஏழை இருக்குது? அவங்களுடைய சித்தப்பன் ஏழை, பெரியப்பன் ஏழை, மாமன் ஏழை. இந்த ஏழைகளை உருவாக்கி இலை போட்டு சாப்பாடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமே ஒழிய தேவையில் இருக்கின்றவர்களுக்கு 2 அங்கி இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? புதிய பொருளாதார கொள்கையை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் நாம் இன்றைக்கு செயலாற்றுகின்றோமா? பேங்க் பேலன்ஸ் வைப்பதும் சொத்துக்களை வாங்கி குவிப்பதிலும் தான் இன்றைய கிறிஸ்தவ சமூகம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நாம் சற்று நம்மை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். ஆதி திருச்சபை
புதிய பொருளாதார ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுத்தது. உன் தேவைக்கு போனதை தான் கொடுக்க சொல்ற ஆண்டவர் சொல்றார். எல்லாத்தையும் நீ கொடுன்னு சொல்ல. தேவையில இருக்கிற அவனுக்கு அவன்கிட்ட 2 காரியம் இருக்குல்ல, அதுல ஒண்ணு கொடுத்துரு. அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு செல்வான். அதற்காகத்தான் அவன் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறான். அதற்கு அவனுடைய தேவையை சந்திக்க வேண்டியது திருச்சபையினுடைய கடமை, விசுவாசியினுடைய கடமை. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம் இன்றைக்கு எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? வீட்டுல பிள்ளைகளுக்கு பெரிய பர்த்டே கொண்டாடுவாங்க, சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வர்ற ஏழைகள் எல்லாம் யாரு? நம்ம சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள். நல்லா வந்து சாப்பிட்டுட்டு திருப்தியா போவாங்க. ஒரு 10 ஏழைய கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டம்மா, மனமாற சாப்பாடு போட்டம்மா, நீ நல்லா இருமான்னு வாழ்த்திட்டு போவாங்க. இவங்க போச்சுல என்ன செய்வாங்க? ஒரு கவர்ல காணிக்க வச்சு கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க வீட்டுல ஒரு இது வரசுல உடனே இவங்க நோட்டை எடுத்து பார்ப்பாங்க. அவங்க வீட்டுல என்ன கொடுத்துருவாங்க? அவங்க வீட்டுல 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு 500 ரூபாய் அந்த கவர்ல வச்சு கொண்டு கொடு. ஏழை பாவம், அவன் ஒண்ணு செய்ய மாட்டான், வாழ்த்தி விட்டு போவான், ஆசீர்வதித்து விட்டு செல்வான். இவங்க காணிக்கையை கொடுத்துட்டு ஐயோ மாச கடைசியில கொண்டு வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சுட்டாங்களே, 500 ரூபாய் கொண்டு கொடுக்கணுமே, அவன் 500 ரூபாய் வச்சான், நம்ம 500 ரூபாய் வைக்கலன்னா கேவலம் இல்ல. இதுதான் இன்றைய சமூகம், இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சமூகம். எல்லா வீட்லயும் ஒரு நோட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனவங்க, எங்க வீட்லயும் இருக்கு, கல்யாணம் ஆனவங்க போட்டு எழுதி வச்சிருப்பாங்க யார் யார் என்னெல்லாம் கொடுத்தாங்க. இனி அவங்க வீட்டுல வரசுல இதே போல போவாங்க. இன்னொன்று உண்டு. ஒரு தடவை நம்ம சர்ச்சில் தான், ஏமா நீங்க வீட்டு ஜெப கூட்டத்துக்கு வரல அப்படின்னு. எங்க வீட்டுக்கு அவங்க வரல, நானும் வரல. பகிர்ந்து கொடுக்கிற சமூகம். ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்க சொல்றாரு, அவங்க வரல. அதனால அப்ப நான் சொன்ன, அப்ப நான் என் வீட்டுக்கு வராதவங்க வீட்டுகளுக்கு எல்லாம் போறேனே. சிரிச்சுட்டே அந்த அம்மா போயிட்டாங்க. எல்லாருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு புதிய பொருளாதார சமூகத்தை தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதை இன்றைக்கு கொண்டு நடத்த வேண்டியது உன்னுடைய என்னுடைய கரத்தில் இருக்கின்றது. மூன்றாவதாக வாசியுங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். மூன்றாவது புதிய நற்கருணை சமூகம். புதிய நற்கருணை சமூகம். எம்மாவூர் சீஷர்களுடைய அனுபவம் 2 பகுதிகளை கொண்டது. முதலாவது வேத வசனம் விளக்கப்பட்டது. அடுத்தது பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். அடுத்தது அப்பம் பிட்டு கொடுக்கப்பட்டது. அப்ப ஆராதனையில ரொம்ப முக்கியமானது என்னது? வேத வசனம் விளக்கப்பட வேண்டும். The explanation of the word of God. ஆசீர்வாத பிரசங்கங்கள் அல்ல, அற்புத பிரசங்கங்கள் அல்ல, வேத வசனம் விளக்கப்பட வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு இந்த வேத வசனம் உன்னோடும் என்னோடும் என்ன பேசுகிறது? அதை விளக்க வேண்டும். அதை இன்றைக்கு நாம் விளக்குகின்றோமா? புதிய நற்கருணை சமூகத்தை எம்மாவூர் சீஷருடைய அனுபவத்தின் மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சரி, நீங்க வாங்க சாப்பிடுவோம் சொல்லல, வேத வசனத்தை விளக்க காண்பிக்கின்றார். என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு பிரித்து ஆராய்ந்து கொடுக்கின்றதை பார்க்கிறோம். சபைகளில் வேத வசனம் விளக்கப்படவில்லை. சபைகள் இன்றைக்கு சொல்லப்படுதெல்லாம் என்ன? ஒரே டான்ஸ். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு திருச்சபைகள்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் என்பதுல ஒரே டான்ஸ். அதாவது பைபிள் சொல்லி கொடுத்திருக்கு நமக்கு. ஆதி அப்போஸ்தலர்கள் அதையா செய்தார்கள். நீ ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதிக்க வேண்டியதுதான். அதற்காக நடனமா? நான் ஒரு சீடியை பார்த்தேன். அந்த நடனம் ஆடி ஆணும் பெண்ணும் ஒன்றா நடனம் ஆடுறாங்க. யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அசிங்கமாக இருக்கிறது. வேதத்துக்கு புறம்பான காரியங்கள்.
வேத வசனத்தை விளக்கி சொல், வேத வசனத்தை விளங்க காண்பி. எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவர் அதைத்தான் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். வாசிங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன்னை தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இயேசு மரணம் அடைய வேண்டும். இது பிதாவால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. ஆனால் மரணம் முடிவல்ல. வாசிங்கள் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். அவர்கள் நினைத்துங்கி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். மரணம் முடிவல்ல. ஆண்டவர் மரிக்க வேண்டும், ஆனால் அது முடிவல்ல. எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தின் நீதியை நடத்துவார். ராஜரீகம் பண்ணுவார். இப்படி வேத வசனத்தை விளக்க வேண்டும். இந்த வேத வசனம் விளக்கின பின்பு வாசிங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். வேத வசனம் விளக்கின பின்பு பிரேக்கிங் தி பிரெட், நற்கருணை. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டும் தேவை. முதலாவது பிரேக்கிங் தி வேர்ட், இரண்டாவது பிரேக்கிங் தி பிரெட். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்திற்கும் முக்கியத்துவம் இல்லை, ஆண்டவருடைய எதுக்கு நற்கருணைக்கும் முக்கியத்துவம் இல்லை. அப்படி முக்கியத்துவம் இருக்கும்னா சின்ன சின்ன குடுவையில நம்ம கொடுத்துட்டு தெரிய மாட்டோம். ஒரே பாத்திரத்துல பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒன்றாயிருக்கிறோம். இந்த நற்கருணையின் சமூகத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். வேத வசனத்தை விளக்க வேண்டியது ஒரு ஊழியனுடைய கடமை. ஏன்னா அவனுக்கே பைபிளை பற்றி தெரியாது இல்லையா? இன்றைக்கு இருக்கின்ற எத்தனை ஐயர்மாருக்கு வேத வசனத்தை குறித்த அறிவு இருக்கிறது? ஏதோ பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். ஏன்னா வேதாகம நல்லா யோசித்துக்குங்க, வேதாகம கல்லூரியில் படிப்பதை கொண்டு வந்து ஊழியத்தில் இணைக்க முடியாது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது நாம் வேதத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு தான் உதவும். ஆனால் அதை கொண்டு வந்து திருச்சபையின் ஊழியத்திலே உபயோகப்படுத்த முடியாது. அதை கொண்டு வந்து நீ திருச்சபையின் ஊழியர்களுக்கு உபதேசிக்க முடியாது. நீ வேதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கற்றுக்கொண்டவைகளை, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் விளக்கி மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதுதான் இன்றைய ஊழியர்களிடத்தில் காணப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா பைபிளும் வாசிக்க மாட்டான், ஜபமும் பண்ண மாட்டான், சரி உலக செய்திகளையும் படிக்க மாட்டான், வேத புத்தகத்தையும் படிக்க மாட்டான். அப்போ எங்க வேத வசனம் மக்களோடு கூட பேச முடியும்? வேத வசனத்தை குறித்து பேச முடியும்? இன்னைக்கு மெயின் லைன் சர்ச்சில் எல்லாம் 10 நிமிஷம் பேசணும் இல்லையா? ஒரு தடவை நம்முடைய திருச்சபையில் அருமையான தம்பி நெல்சன் என்னட்ட சொன்னான், அங்கே நாங்களும் சர்ச்சைக்கு போயிருந்தோம், இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்றதுக்குள்ள என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு தொடங்கிட்டாங்க. அப்புறம் இயேசு பிறந்தாருன்னு தொடங்கினாரு, அவர் எங்க தூங்கினாரு எங்க முடிச்சாருன்னு தெரியாது. என்னமையான தேவனுடைய பிள்ளைகளை, புதிய நற்கருணை சமூகத்தில் வேத வசனத்தை நீ விளங்க காண்பிக்க வேண்டியவனாக இருக்கிறார். நான் எப்பவுமே எங்களுடைய பேராயத்தில் உள்ள ஆயர்களுக்கு எல்லாம் அதைத்தான் சொல்றேன், பைபிளை நல்லா படிங்க, பைபிளை நல்லா தியானிங்க. அல்மனாக்கில் கொடுத்திருக்கிற அந்த இதை நல்லா நீங்கள் வாசித்து தியானித்து, ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் வேற விதமாக வழி நடத்துவார். அதற்கு ஒப்புக் கொடுங்க. அதன்படி நீங்க பிரேக்கிங் ஆஃப் தி வேர்ட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏன் நம்முடைய மெயின் லைன் சர்ச்சஸ் விட்டு மற்ற இதுக்கு போறாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட ஒரு செய்தி ஒண்ணு இருக்காது. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாராம், திருமணமான புதுமண ஜோடிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் நல்ல உல்லாசமாக மாலையிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீரென்று எதிரே வந்த லாரி வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாரி மோதியது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே மரணம் அடைந்தார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதுல என்னங்க செய்தி இருக்கு? ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொன்றுக்கும் அல்லேலூயா. புதிய நற்கருணை சமூகத்தில் தேவன் எங்கேயும் இதை குறித்து நமக்கு உபதேசிக்கவில்லை. வேதம் எதை குறித்து நமக்கு உபதேசிக்கவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாத தேவை, ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. ஆனா அதுதான் முக்கியம் என்று. தசம பாகம் தேவை, அது சொல்லுங்க. ஆனால் அதுதான் தசம பாகம் தான், காணிக்கை தான், அதெல்லாம் அடுத்தது. நீ வசனத்தை சொல்ற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா காணிக்கை வந்து விடும். ஆண்டவர் மக்களுடைய உள்ளத்துல பேசி அதற்கான காரியங்களை செய்வார். நமக்கு தேவை என்னது? மக்களுக்கு வசனம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும், அப்பம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு ஊழியர் என்னுடைய கடமை. அதை நான் சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுது தேவைகள் சந்திக்கப்படும், தேவைகள் தானாக சந்திக்கப்படும். அதற்கென்று ஒரு பெரிய ஜபங்கள் தேவையில்லை, அதற்கென்று பெரிய விளம்பரங்கள் தேவையில்லை. இதுதான் ஆண்டவர் புதிய நற்கருணை சமூகத்துல அழகா எம்மாவூர் சீஷர்களுக்கு காண்பித்து கொடுத்தாரே. எதுக்கு இந்த சம்பவம் இன்றைக்கு வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்றைய கிறிஸ்தவத்திற்கு, இன்றைய திருச்சபைக்கு இது ஒரு பாடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வித்தியாசமானவர்களாக காணப்படுவோம். நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் வித்தியாசமான ஒரு சமூகம். ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் சபை என்னும் கூட்டுறவை உண்டாக்கிற்று. அந்த திருச்சபையின் கூட்டுறவில நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். முதலாவது புதிய யுகத்தின் சமூகம், இரண்டாவது புதிய பொருளாதாரத்தின் சமூகம், மூன்றாவது புதிய நற்கருணை சமூகம். இந்த மூன்றும் நம்முடைய சமூக வாழ்வில் நிறைவேறும் என்றால் கிறிஸ்தவ சமூகம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்ட வசனங்களுக்காக உமக்கு நன்றி. அந்த வசனங்களின் அடிப்படையில எங்களுடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் எழுந்து ஜெப புஸ்தகத்துல 13ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்திலிருந்து உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாத்திரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற கிறிஸ்துவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் இந்த விசுவாசத்திலே நிலைநிறுத்தி நித்திய ஜீவ கரையிலே சேர்ப்பாராக. ஆமென். உட்காருவோம். அறிவிப்புகள். நான் ஏற்கனவே சொல்லி வருகின்றபடி நம்முடைய ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விரைவில் லாக்டவுன் நீக்கப்படவும் ஆலய கட்டுமான பணிகள் துவங்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் எல்லா நாட்களிலும் கூட நீங்க உங்களுடைய வீட்டில் நேரம் கிடைக்கிற நேரத்துல இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிலைமைக்காக, நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரத்துல நம்முடைய திருச்சபையின் அநேக பிள்ளைகள் என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு விசாரித்தீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த நாட்களில ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக நானும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்களும் ஜெபத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சட்ட வாக்கியத்தை நீங்க சொல்லுங்கன்னு. இப்ப நம்ம லாக்டவுனுக்கு முந்தின வாரம் உள்ள சட்ட வாக்கியத்தை பிள்ளைங்க சொல்ல போறாங்க.
26:25 முதல் 27 வரை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகலவிதமான தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியம் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாய்ச்சி அடைந்த பட்டினாய் இருக்கும் கட்டளை தேர்வுக்கு ஒரு நம்பியும் கொடுக்கப்படாது. ஆமென். தலைப்பு சுவிசேஷம். மத்தேயு 13:47-48. அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையில் எடுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். தேங்க்யூ. தம் பாவனை மறைக்கிறவன் மார்படைய மாட்டான். அவைகளை அடிக்க சென்று விட்டு விடணும், இரக்கம் பெறுவான். அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன ஆவியும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியாத மந்தையாவதே. லூக்கா 24:25. தலைப்பு கிறிஸ்துவுடன் இணைதல். லூக்கா 24:25 முதல் 27 வரை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று எழுதியிருக்கிறதே. அவர்கள் மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து எழுதினவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். தலைப்பு கிறிஸ்துவுடன் இணைதல். லூக்கா 24:25-26. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. இந்த வாரம் உள்ள சட்ட வாக்கியம். தலைப்பு கிறிஸ்துவே வழி. வசனம் யோவான் 14:6-7 வசனங்கள். யோவான் 14:6-7 வசனங்கள். தலைப்பு கிறிஸ்துவே வழி. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவோர் மிஸ்ஸஸ் நிர்மலா பிரசாத், மிஸ்டர் ஜி செல்வம், மிஸ்டர் எஸ் தேவதாஸ், மிஸ்ஸஸ் ஆடலின், வைஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் சாம்ராஜ். கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர். நீரினும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவீர். 1000 ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே. யுகங்கள் தேவரீருக்கு ஓரிமை கோப்பாமே. திருமண ஆண்டு நிறைவு விழாக்களை கொண்டாடும் குடும்பம்
Mrs. and Mr. Andres, Mrs. and Mr. and Mrs. Amala, Mrs. and Mr. Gideon Ramesh. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே நேசாவுதியும் சுத்தரே, நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே வீசியாயும் மனமானமே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். ஆலயத்தின் சார்பில் இவர்களை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம். சபையாக நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்துல புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக காணப்படுவதாக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, திருமண ஆண்டு நிறைவு விழாக்களை கொண்டாடும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருமண ஆண்டு நிறைவுகள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக காணப்படுவதாக உடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து முடிவு பாமாலையாக நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற பாமாலை கீர்த்தனைகளிலே 328வது பாமாலை, பாமாலை 328. அஞ்சாதிரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். 328வது பாமாலை பாடுவோம். அஞ்சாதிரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறார். இக்கட்டில் திகையாதிரு, தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவார். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் உன்னிலும் வேகுவாய். காஸ்தியாராய்ந்தும் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய். கருத்தாய் தெய்வதாயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாயர் மறவார். மெய்பக்தி உன்னில் மேற்கொண்டால் இரக்கமான கரத்தால் அணைத்து பாலிப்பார். என் நெஞ்சமே மகிழ்ந்தீரு, பேலோகம் துன்பம் உனக்கு பொல்லாப்பு செய்யாதே. இம்மானுவேல் உன் கல்மாலை அவர் மேல் வைத்த நம்பிக்கை அபத்தமாகாதே.
13 பக்கம் 13. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை திருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபர எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு வழி தப்பினவர்கள் நீதி மார்க்கத்தில் திரும்பி வரும்படி உமது சத்தத்தின் ஒளியை காட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, கிறிஸ்து மார்க்கத்தின் ஐக்கியத்தில் சேர்க்கப்பட்ட யாவரும் தங்கள் மார்க்கத்திற்கு ஏற்காதவைகளை விலக்கி போடவும் அதற்கு ஏற்ற யாவையும் பின்பற்றி நடக்கவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளோம். ஆமென். தோத்திர ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நாம் அனைவரும் எழுந்து பவனி பாடலாக 326வது பாமாலை 326. ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதம் மண்டினோம், சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து நிற்கிறோம். ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதமண்டினோ, சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பர் போல முதி சென்றும் பாதுகாத்தும்
இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டீர் போஷிப்பீர் இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டீர் போஷிப்பீர் நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர் மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர் இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர் இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர் ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர் பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர் இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர் இயேசுநாதா இயேசுநாதா ஒளி காலம் வாழ்விப்பீர் இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாங்கள் ஆலய ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும்படியாக, வேத வசனங்களை கேட்கும்படியாக, எங்களுடைய பொருத்தனைகளை செலுத்தும்படியாக கிருபை செய்தீரே. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆலய ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆலயத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக, எந்த குறைவும் இன்றி ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்ற ஒரு மாதமாக காணப்பட கிருபை தாரும். உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு சென்று வாருங்கள்.